வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ கண்ணில் பட்டுச்சு. ஒரு லோன் வசூல் பண்ணுற ஒருத்தர் ஒரு பொம்பளை ஆள்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 4 மாசமாக டியூ கட்டல, நான் கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அந்த பொம்பளை ஆள் வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்காரு, வந்தோடனே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்குது. அதுவும் சமாளித்து பார்க்குது. ஆனால் அவர் போகிற மாதிரி தெரியல. வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்காரர் வெளியில் வராரு. என்னம்மா சத்தம் அப்படின்னா, 4 மாசமாக டியூ கட்டலை, என்னையா நான் டியூ கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்ட்டு அந்த லோன் வாங்குறவர் ரொம்ப கராராக பேசின உடனே, உனக்கு எவ்வளோ 4 மாதம் டியூ தானே, எவ்வளோமா மாதம் அப்படின்னு கேட்குறாரு. 5000 ரூபா மாதம் அப்படின்னோடனே 4 மாதம் டியூ இந்தா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜிபே பண்ணுறாரு. லோன் வசூல் பண்ண வரவர் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே பொண்டாட்டிக்காரி புருஷன்காரன்ட்ட கேட்குறாங்க, ஏன்டா நீ தான் வேலைக்கே போகிறது இல்லையே, எப்படி இதை கட்டுறதுக்கு யார்கிட்ட கடன் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் இல்லை, நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, நான் விளையாடி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேமோட பேர் சொல்கிறாரு. அந்த கேம் பேரை நான் சொல்லலை, ஏன்னா இதை விளையாடாதீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வீடியோவே போடுறோம். ஆனால் அந்த கேம் பேரை சொன்னால் விளையாடி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு 4 பேர் விளையாடுவீங்க. அதனால் அந்த கேம் பேரை சொல்லலைன்னு வச்சுங்களேன். அந்த கேம் விளையாடி தான் சம்பாதிச்சேன். அதாவது என்கிட்ட இருக்க 1000 ரூபாயை நான் போட்டேன், அந்த 1000 ரூபாயை போட்டு கேம் விளையாண்டு 4000 ரூபாயை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாரு. பொண்டாட்டியும் அப்படியே புருஷனை வாழ்த்தி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. 1000 ரூபா பெட்டு கட்டி 4000 ரூபா சம்பாதிச்சாரு. அதனால லோனை கட்டிவிட்டாரு. அதாவது 4 மாதம் லோனை கட்டிவிட்டாரு. அந்த 1000 ரூபா போட்டு விளையாண்டு தோத்து இருந்தாருன்னா அந்த 1000 ரூபாயும் போயிருக்கும். சரியா? நம்மளை எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான். உங்களுக்கு 10 ரூபா நீங்கள் போடும்போது 100 ரூபா வர்ற மாதிரி ஆசையை காமிச்சு 1000 ரூபாயை போட்ட உடனே டபக்குன்னு அப்படியே பிடுங்கிக்கிட்டு விட்டுருவாங்க. நம்ம விட்டதை பிடிப்போம்னு போட்டு சீரழிஞ்ச குடும்பம் நிறையா இருக்குது. சரியா? இந்த வீடியோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். 4 பேர் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வர மாதிரியான விளம்பரங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதை தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்சர் நிப்பாட்டிக்கணும். ஏன்னா இந்த ஆன்லைன் கேமால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் நடுரோட்டுக்கு வருது. இது இந்த மைண்ட் ஒரு தடவை அதுக்குள்ளே சிக்கிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் எத்தனை குடும்பம் பொருளாதாரத்தை இழந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் விளம்பரம் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுங்க, இல்லை ஏதாவது பொருளுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேம்களை, அடுத்தவங்க குடும்பத்தை சீரழிக்கிற கேம்களை ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் கேம் பணம் கட்டி பெட்டு கட்டி விளையாடுற கேம்ஸ் இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது, உங்களோட பொருளாதாரத்துக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.